பொதுவாக எங்களை நிறைய பேருக்குள்ள ஒரு பிரச்சனை தான் காலையில் நாள் ஸ்டார்ட் ஆகிற நேரமே அந்த நாளில் நாங்கள் செய்யக்கிற எல்லா வேலையுமே நினச்சி இல்லை அந்த நாளோட ஒர்க் ப்ரெஷரை நினச்சி நாங்கள் ஒரு டென்ஷனாக இரிட்டேட்டோட தான் எங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்ட எங்களுக்கு செய்கிற வேலையை நாங்கள் பிடிச்சி செய்யாமல் இருக்கிறதாவும் மிக்கணும். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான் எங்களுக்கு சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது ஏன் நாங்கள் இந்த வேலையை பிடிக்குதில்லை, ஏன் இந்த வேலையை எங்களுக்கு செய்ய பிடிக்குதில்லைன்னு சொல்லி. பட் நாங்க அதெல்லாமே கட்டாயம் செஞ்சாக வேண்டிய எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நாள்ல நீங்க உங்களோட சில்ட்ரன்ஸை கேர் பண்றது, வீட்டு வேலை செய்யறது எல்லாம் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகே நீங்க இன்னைக்கு இந்த ஒர்க் எதுவுமே பண்ண வேணும், உங்களுக்கு பிடிக்கல தானே நீங்க பண்ண வேணும். வீட்டு வேலைகளை என்னை விட பெர்ஃபெக்டாக யார் செய்ய போகிறாங்க? ஏன்னா பிள்ளைகளோட வேலையில் என்னை விட நல்லா அக்கறையாக யார் செஞ்சு கொடுக்க போகிறாங்க? ஏன்னா ஹஸ்பண்ட் யார் கவனிச்சுக்க போகிறாங்க என்ன மாதிரி? அப்படி தான் நீங்கள் கொஷின் கேட்பீங்க. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் போகிற ஒருத்தோண்டா ஓகே நீங்கள் நீ படிக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு இந்த ஓகே உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இது இப்போ ஸ்கூல் போவானம் நீங்கள் ரெஸ்ட்டாக வீட்டிலே இருங்கன்னு சொன்னால் என் ஃப்யூச்சர் என்ன ஆகிறது, இந்த படிப்பு எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அப்படி தான் பேச போகிறீங்க. ஜொப்புக்கு போகவானா நீங்கள் ஜொப் இரிட்டேட் ஆகிக்குதுன்னு சொன்னாலும் இன்னும் உங்களுக்கு யார் சேலரி தர போகிறோம்? அவங்களோட ஒர்க்குக்கான உங்களுக்கான சேலரியை நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். பட் தெரிஞ்சாலுமே நம்மளில் நிறைய பேர் இந்த செய்கிற வேலை எல்லாமே ஒரு வெறுப்போட ஒரு இரிட்டேட்டோடு செய்கிறதால தான் எங்களோட லைஃப் எங்களுக்கு இவ்வளோ வேர்ஸ்ட்டாக வெறுப்பாக எங்களுக்கு ஈக்கிறதுக்கு காரணம். ஓகே, பர்சனலாக இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எனக்கு வர நேரம், ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கான வெறுப்போ இரிட்டேட் ஆகிற நேரம் நான் நினைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒர்க்கை பண்ணுறதால எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஓகே, நான் என் பிஸ்னஸை கேர் பண்ண போகிறேன்னா ரைட், அதால் எனக்கு கிடைக்க போகிற வருமானம் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தரப்போகுது. அதே மாதிரி எனக்கு டியூஷன் கிளாஸஸ் மெயின்டைன் பண்ணுறதா இல்லாட்டி ஹவுஸ் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுறதா, இது எல்லாமே செய்கிறதால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நாங்கள் நினச்சிற நேரமே எங்களுக்கு அந்த ஒர்க்குக்கு மேலே இருக்கிற வெறுப்பு, அந்த வேப்பை செய்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற வெறுப்பு இல்லாமல் ஆயிடும். ஸோ அந்த நேரம் நாங்கள் இது இன்னும் பர்ஃபெக்டாக எப்படி செய்வோம், இன்னும் எவ்வளோ எங்களோட எஃபர்ட் இதுக்கு போட்டு நாங்கள் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலும் அப்படி தான் திங்க் பண்ணுவோமே தவிர எங்களுக்கு அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கான வெறுப்பு வராது. ஸோ ஒரு ஒர்க் நீங்கள் செய்கிற நேரம் நார்மலாக நீங்கள் வீட்டு ஒர்க்கு தான் செய்ய போகிறீங்கன்றாலும் அந்த வீட்டு வேலை செய்கிறதால உங்களுக்கு கிடைக்க போகிற நிம்மதி, உங்களோட வீடு எப்படி அதுக்கு போகிறோம் ஈக்க போகுது, நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த வீடு எப்படி ஈக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, அந்த லுக் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்போயுமே நினச்சிட்டு உங்களோட ஒர்க்கை செய்யுங்க. சமைக்க போகிறீங்கன்னா இந்த சமையல் எப்படி பர்ஃபெக்டாக வரணும், அதை சாப்பிட்றவங்க எப்படி ஹாப்பி ஆகணும், இதால் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, அவங்களோட சந்தோஷத்தை பார்க்குறது தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் ஆசையாக பண்ணுற நேரம், உங்களோட பிடிச்சவங்களுக்காக அன்போடு பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த ஒர்க் மேலே இருக்கிற வெறுப்பு இல்லாமல் போய் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, என்னங்களும் சுற்றிக்கிறார்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பண்ணுற நேரம் அதுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற என்ன பெனிஃபிட்ன்றதை யோசிங்க. ஏன்னா அதே நேரம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அதை பண்ணாமல் பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலாம்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதே நீங்கள் அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு ஆசைப்படுற நேரம் தான். நீங்கள் அதை எப்படி மாற்றலும், அதை இன்னும் எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒர்க்கை செய்யலும்னு திங்க் பண்ணுவீங்க. வெறுப்போடு இருக்கிற வரைக்கும் இது மாதிரி எந்த யோசனையுமே வராது. ஒரு இரிட்டேட், வெறுப்பு, ஸ்ட்ரெஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ வீடியோலுமே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சான்ஸ்ன்றதால எங்களுக்கு அந்த நாளை எவ்வளோ பர்ஃபெக்டாக கழிக்கலுமோ, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலுமோ, அந்த மோமெண்ட்டில் எப்படி நாங்கள் அந்த மோமெண்ட்டை ஹாப்பியாக எங்களுக்கு எப்படி வாழலுமோ அதை மட்டுமே திங்க் பண்ணி எங்களோட ஒவ்வொரு நாளையும் கழிப்போம்.